வணக்கம். தொகுதி மாறும் உதயநிதி இந்த முறை எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அதன்படி அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டன. இதற்கிடையே தற்போது எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறங்க போகிறார்கள், யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியாக தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது. அதாவது கடந்த முறை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த முறை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அதற்கு பதில் வேறொரு முக்கிய தொகுதியில் அவர் போட்டியிடப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகரான சென்னையின் தொகுதியில் போட்டியிடாமல் வேறு தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் உதயநிதிக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்யும் வகையில் அமையும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது 1957 முதல் 2016 வரையிலான 13 தேர்தல்களில் போட்டியிட்டு ஒரு தேர்தலில் கூட தோல்வியை சந்திக்காதவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்னை தவிர்த்து குளித்தலை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே பாணியில் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வென்ற சேப்பாக்கம் தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டு வென்றுள்ள உதயநிதி அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருவாரூரில் நிற்க தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்தடுத்த தேர்தல்களில் கலைஞர் போட்டியிட்டு வென்ற குளித்தலை, தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் சென்னையின் சைதாப்பேட்டை, அண்ணா நகர் ஆகிய தொகுதிகளிலும் நிற்க உதயநிதி அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உள்ள தொகுதிகளிலேயே தொடக்கம் முதல் போட்டியிட்டு வரும் நிலையில் உதயநிதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளில் மாறி மாறி நின்று அங்கு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் போடும் தற்போதைய கணக்காக இருக்கிறது. முக்கியமாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய முதலமைச்சரின் பூர்வீக மாவட்டமான திருவாரூரில் உதயநிதி அவர்கள் போட்டியிட இருப்பது மேலும் அவருக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது திருவாரூர் தொகுதியில் உதயநிதி அவர்கள் போட்டியிடுவதற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே தற்போதைய திருவாரூர் தொகுதி எம்எல்ஏவும் கலைஞருக்காக உழைத்து வருமான மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவணன் அவர்கள் உதயநிதி அவர்களது வரவால் அதே மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உதயநிதி அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக கருதப்படும் நிலையில் உதயநிதி அவர்கள் இம்முறை தொகுதி மாறி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளில் மாறி மாறி நின்று அங்கு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போட்டு இந்த முறை திருவாரூர் தொகுதியில் உதயநிதி அவர்களை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.